ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, இஞ்சி தொக்கு தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது இஞ்சி தொக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். மோர் சாத்துக்கு ரொம்ப ஆப்டாக நல்லாயிருக்கும். இஞ்சி ஒரு 50 கிராம் இஞ்சி, புளி, உப்பு, நாட்டு சர்க்கரை, கடுகு, அப்புறம் மஞ்சப்பொடி எடுத்து வைக்க மறந்துட்டேன். நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் தான், செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வானலியில் ஏற்கனவே இதோட வீடியோ போட்டிருக்கேன், நான் பண்ணும்போது அப்படியே காட்டுவோன்ட்டு. நல்லெண்ணெயை ஊற்றுங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தொக்கு இது மாதிரி சட்னிலாம் நல்லெண்ணெயில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. பெருசாக கட் பண்ணும்போது அரைக்கும் போது சரியாக அரைப்படாது. அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சியை இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி சொன்னேன்ல, உப்பு, மஞ்சப்பொடி வயத்து புண்ணெல்லாம் ஆற்றும். இஞ்சியும் நல்லா காரம் இருக்குல்ல, அதனால் இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி போட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ண. கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றுங்க. தொக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றினா தான் நிறைய நாள் இருக்கும். ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு வாரம், ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த வெளியில் வச்சா வீணாக போயிடும். ஒரு நாள் 2 நாள் வச்சுக்கலாம் வெளியில். இப்போ வெய்ய காலங்கிறனால வெளியில் வச்சுக்க முடியாது. இதை மஞ்சப்பொடி, உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. உடம்புக்கு நல்லது. டைஜஷனுக்கெலாம் நல்லா பசியை தூண்டும். நல்லா இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. சுருளை வந்துடுச்சா. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, 2 கொட்டை பாக்க அளவுக்கு 2, நான் உங்களுக்கு கூட குறைச்சா இருந்தால் பரவாயில்ல, 2 பாக்க அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சியையும் அந்த புளியும் போட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம அதே இல்பச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் இருக்கும், அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம கடுகு போட்டு இந்த விழுதை போட்டு கலர வேண்டியதான். அவ்வளோதான். இல்பச்சட்டி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், அரைச்சின்னு வச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. தொக்குக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இது போராது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளித்து கொட்டி இந்த விழுதை போட்டு நல்லா சுருளாக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா கலரணும். நல்லா கலரினா தான் அது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே கலரி இருக்கும், இருந்தால் விட அது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். நம்ம கலரணும். இப்போ பாருங்கள், எல்லா விழுதையும் கொட்டிட்டு அதை போட்டு நம்ம சுருண்டு வர அளவுக்கு நம்ம கலர வேண்டிதான். இதுக்கு கடைசியில் நாட்டு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம வேறு வேலை இருக்குன்னா ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுட்டு போயிடலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் நல்லா வெந்து நாங்கள் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற பாருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு போயிடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம மற்ற ஒர்க்கை பார்த்துட்டு வருவோம். அதுக்குள்ளே இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து இருக்கும். வெந்த பிறகு நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு இன்னும் கொஞ்ச நாள் வச்சுட்டு அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான இஞ்சி தொக்கு ரெடி. சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா சுருண்டு நான் மூடி வச்சுருந்தேன். நல்லா சுருண்டு கெட்டியாக நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சுன்னு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அடியில் கொஞ்சம் பிடிக்குதுல, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ தேவையான நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும் கூட இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எண்ணெய்லாம் இந்த பாருங்கள் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான இஞ்சி தொக்கு ரெடி. டைஜஷன் இருக்குது. தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இஞ்சி இருந்தால் இந்த மாதிரி தொக்கு பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.